வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கஸ்டர்ட் மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஏலக்காயை தட்டி அதில் இருக்க விதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3 ஏலக்காயோட விதை. இந்த சைடு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அந்த விதையும் நீங்கள் நல்லா தட்டி வச்சுருங்க. 1/2 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன். பால் வந்து நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பாலை வந்து காய்ச்சி அதை அப்படியே சுண்ட வச்சுட்டே வரணும். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த பால் அப்படியே நல்லா ஓரளவுக்கு பொங்கி வரும். ரொம்ப கொதிக்காமல் அப்படியே பொங்கி வரும்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பு செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலை லைட்டாக ஒரு லேயர் மாதிரி வருது. இப்போ இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டே வாங்க. பால் நல்லா பொங்க பொங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா கிண்டிகிட்டே வரணும், இல்லைன்னா பொங்கி வெளியே வந்துடும். அது மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. இந்த பால் வந்து பொங்கி ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சு இந்த குங்குமப்பூவையும் ஏலக்காய் விதையும் அதில் போட்டுடலாம். இப்போ இதை நாம் கிண்டிகிட்டே இருக்கணும், பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா அதில் அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும். நான்ஸ்டிக்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்பிடிக்காது. சாதாரண பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அதனால் நீங்கள் கிண்டிகிட்டே வாங்க. இடையில் நம்ம வந்து ஒரு 4 பாதாம், 4 முந்திரி, 4 பிஸ்தா எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து நம்ம கடைசியாக மேலே தூவி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது இடையில இந்த மாதிரி டைம் இருக்கும்போது வெட்டி வச்சுருங்க. நம்ம இப்போ பால் வந்து ஓரளவுக்கு ஒரு 1/4 வாசி வந்து குறைஞ்சிருச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருந்த ஜீனியை ஆட் பண்ணிடலாம். ஜீனி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நமக்கு 1/4 பங்கு குறைஞ்சதுமே ஆட் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப சுண்டுனதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப இனிப்பாக தெரியும். குங்குமப்பூலாம் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் வந்து சில்லுன்னு இருக்கணும், ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. இது காய்ச்சாத பால் தான். இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும் நமக்கு. இந்த கஸ்டர்ட் பவுடரை அந்த பாலில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. ஏன்னா கட்டி விழுகாமல் இருக்கணும். இந்தளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிடுங்க. நமக்கு பால் வந்து குங்குமப்பூ சேர்த்தனால நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து 3/4 வாசி வந்து வத்துடுச்சு. கொஞ்சம் பால் பார்த்திங்கனாலே கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து அந்த கஸ்டர்ட் மில்கை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரும் பாலும் கலந்து வச்சுருந்ததை சேர்த்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து பால் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க அடுப்பை. நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் எப்படி டக்குன்னு வந்து அது கெட்டியாகுதுன்னு. இது வந்து நமக்கு சடனாக கெட்டியாகும். அதனால் கை விடாமல் கிண்டிகிட்டே வந்துடுங்க. சாதா பாத்திரத்தில் செஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக அடியிலலாம் நல்லா சுரண்டி விட்டு எடுத்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு நீங்கள் கிண்ணதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இறக்கி வச்சு இதை ஆற விட்டுறலாம். இதை நீங்கள் இன்னும் சுண்ட விட்டு அப்படியே நல்லா பால்கோவா மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் பதத்தில் வரும். இப்போ இதை ஆறுனதும் நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடணும். இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருங்க. இதை உங்கள்கிட்ட ஐஸ் டின்னு இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஐஸ்கிரீம் டப்பா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஊற்றியாச்சு. இதில் வந்து நாம் இந்த முந்திரி, பிஸ்தா, பாதாம் நறுக்கி வச்சுருந்ததை அப்படியே மேலே தூவிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலேயும் போட்டுக்கலாம். இதை நாம் ஃப்ரீசரில் நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் மாதிரியும் எடுத்துக்கலாம், புட்டிங் மாதிரியும் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் மில்க் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.